ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உப்பு, அதாவது சால்ட். நம்ம சாப்பாட்டில் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற அந்த சால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சால்ட்டு வளர்றது எல்லாருக்கும் தெரியாது, அது எப்படி வளருது, அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுவும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உப்பூர்லேயே தான் இருக்கோம். ஸோ இந்த உப்பூரில் இந்த உப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உப்பு பல ஸ்டேட்டு, பல கண்ட்ரி, எல்லா பக்கமும் இந்த எக்ஸ்போர்ட் ஆகுது எங்கள் ஏரியாவிலேருந்து. ஸோ இந்த உப்பை வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் நீர், அதாவது ஒரு சைடு கடல் நீரை யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர் போட்டு தண்ணி எடுப்பாங்க. இது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால போர் போட்டோம் அப்படின்னா சால்ட் வாட்டர் தான் கிடைக்கும், உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அந்த உப்பு தண்ணியை இந்த மாதிரி ஒரு சின்ன குளம் மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவாங்க. மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஏக்கர்ஸ் இருக்கணும். அதில் என்ன செய்வாங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் அளவில் மட்டும்தான் தண்ணி விடுவாங்க. அந்த ஒரு சமமான பரப்பளவு எடுத்துட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு உப்பு தண்ணி விடுவாங்க. விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இருந்தால் போதும், உப்பு வளர தொடங்கிடும். இது 5 நாள் உள்ள தண்ணி, இந்த உப்பு வளர தொடங்கிருச்சு. ஸோ இந்த உப்பு வளர தொடங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க வச்சிருக்க அந்த கம்பு, அதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு உள்ளே போயிட்டு வாருவாங்க. ஸோ வாரி ஒரு வளர்ந்த உப்பை ஃபுல்லாக கரை ஓரம் ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒதுக்குனதுக்கப்புறம் அதே தண்ணியில் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும் அந்த உப்பு. எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீயா? நாங்கள் 40 வருஷம் வேலைக்குறோம்ப்பா இந்த உப்புலே. இந்த உப்பு வளர்றதுக்கு டெம்பரேச்சர் ரொம்பவே முக்கியம். இந்த வாட்டருடைய டெம்பரேச்சர், இந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியம். 30 செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் தான் அந்த உப்பு வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உப்பு வந்து வளராகாது. ஸோ இந்த தெரியுற பில்டிங்கில் இருந்தால் அந்த சால்ட் வாட்டர் வரும் இந்த லைனுக்கு ஃபுல்லாக. 3 நாள் 4 நாளுக்குள்ளே இந்த உப்பு வந்து வளர்ச்சி அடைந்துடும். அவங்ககிட்ட உள்ள கம்பை வச்சு இந்த மாதிரி லைன் மார்க்கு பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதுலேருந்து சால்ட் எடுத்துருவாங்க. இதை வச்சு தான் அயோடின் உப்பு அந்த மாதிரி ரீப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கும்மலாக ஒரு இடத்துல குமிச்சிருவாங்க. குமிச்சுட்டு அது 10 கிலோ 5 கிலோ அந்த பாக்கெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களே பாக்கெட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் போயிட்டு நமக்கு அயோடின் உப்பு, அந்த வேற பிராண்டு உப்புலாம் கிடைக்குது. ஸோ ஒரிஜினல் உப்பு அப்படின்னாவே இதுதான் கல் உப்புன்னு சொல்லுவோம். இதுதான் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இது சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்த்தியானது. ஸோ இந்த பாலிஷ்காக அவங்க பல கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கல் உப்புங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கரையிறதுக்கு நேரம் ஆகும். இதுக்குன்னு ஒரு மிஷின் ப்ராசஸ் கொடுத்து அது வந்து பவுடராகவும் கிராஷாகவும் ஆக்குறாங்க. ஸோ பெஸ்ட்டு இந்த கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இந்த ஜாப் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு ஜாப். உப்புல வேலை பார்க்கும்போது அந்த வெயில் அடிக்கிற ஹீட்டில் நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. உங்களுடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் மட்டும்தான் பண்ணுவாங்க. காலையில இருந்து ஒரு 10 மணி வரை தான் பண்ணுவாங்க. அந்த சன்லைட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிடும் அந்த உப்பை பார்க்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.